சன்னிதானம். இந்த சன்னிதானத்தில் தான் ராமானுஜருடைய சரித்திரத்தில் வரதன் நிகழ்த்திய அற்புதத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். பொதுவாகவே உலகத்தில் தீர்த்த யாத்திரைக்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கு திவ்யதேசங்களுக்கு செல்கிறார்கள். அங்குள்ள புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாம் நீராடி, புண்ணிய துறைகளில் நீராடி, ஆங்காங்கு திவ்யதேசங்களில் பெருமான்களை சேவித்து, அந்த புண்ணிய பூமியில் சிறகாலம் வாசம் செய்து, இதுவரையிலும் தாங்கள் செய்திருக்கக்கூடிய பாபங்களுக்கெல்லாம் பிராயஷ்சித்தமாக பரிகாரமாக இந்த புண்ணிய தீர்த்தஸ்தானம், புண்ணிய கஷேத்திரவாசம், புண்ணிய கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடையதான சேவை என்று இதையெல்லாம் செய்வதற்காகத்தான், பாவங்களை தொலைப்பதற்காகத்தான் தீர்த்த கட்ட யாத்திரைகள், ஆங்காங்கு புண்ணிய துறைகள், அவைகளுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக யாத்திரை மேற்கொள்கிறார்கள். யாதவ பிரகாஷர் எல்லா விதத்திலும் விதிவிலக்கானவர். இல்லை என்றால் பிரம்ம தத்துவத்திற்கு புதியதான ஒரு கொள்கையை நிர்மாணம் செய்து அதற்கு யாதவ பிரகாச மதம் என்பதாக ஒரு பெயர் வைத்திருப்பாரோ? ஆகையால் இந்த விஷயத்திலும் யாதவ பிரகாஷர் சற்றே மாறுபட்டார். என்ன தெரியுமா? பாவங்களை தொலைப்பதற்காக எல்லோரும் தீர்த்த கட்ட யாத்திரையை மேற்கொள்வார்கள். ஆனால் யாதவ பிரகாஷர் மட்டும்தான் வலிந்து பாவம் செய்வதற்கு இளையாழ்வாரை தீர்த்த கட்ட யாத்திரையை மேற்கொண்டார். அவருக்கு ஒரு இருமாப்பு உண்டு. என்ன பெரிய பாவம் வந்துவிட போகிறது? எத்தனையோ பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், இதற்கு பரிகாரம் செய்ய எனக்கு தெரியாதா? எங்கோ யாத்திரை மேற்கொள்ள வேண்டியது, அங்கு சென்று ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கங்கையிலோ யமுனையிலேயோ அல்லது பெரிய மலையிலிருந்து கீழே உருட்டி தள்ளியோ எப்படியெல்லாம் ஹிரண்யகசிபு அந்த பிரகலாதனை கொல்வதற்கு முயற்சிகள் மேற்கொண்டாலோ அது போன்று பல முயற்சிகளில் ஏதாவது ஒரு முயற்சி பலிக்காமலையா போய்விடும். அப்படி இளையாழ்வாரை கொன்றுவிட்டு தீர்த்து கட்டிவிட்டு அதற்கும் சேர்த்து பரிகாரமாக நாம் அங்கே புண்ணிய தீர்த்தத்தில் ஒரு முழுக்கு போட்டு விட்டால் சரியாகிவிடும் என்பது யாதவ பிரகாஷருடைய கணிப்பு. என்ன ஒரு கொடுமையான வஞ்சகம்! எப்பேற்பட்டது ஒரு எண்ணம்! யோசித்து பாருங்கள். கொடிது கொடிது கொலை பாதகம் மிக கொடியது. அதிலும் அந்தணர் குலத்தில் பிறந்து நன்கு வேதங்களை எல்லாம் அத்தியனம் செய்து நல்ல சதானுஷ்டானத்தில் சதாச்சார சீலனாய் இருக்கக்கூடிய ஒரு பிராமணோத்தவரை கொன்றால் அந்த பாபத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? பிரம்மஹத்தி என்பது பெயர். அது நம்மை மட்டுமில்லை, நம்முடைய வம்சாவளியினரையும் பாதிக்கக்கூடியது. ஒருவனுடைய குலத்தில் பிரம்மஹத்தி என்னும் பாபம், அந்தனரை கொல்வது என்னும் ஒரு பாபம் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த பாபம் 7 தலைமுறையை தகித்துவிடும். யாதவ பிரகாஷர் அதை பற்றி கவலை கொள்வதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஆஞ்சநேய சுவாமி சொன்னதை போல குருத்தகா, கோபம் கோபம் ஒருவன் கோபத்தினால் வசமிழந்து போய்விடுவான். அதனால்தான் வால்மீகி சொல்லுவார், ராவணனுடையதான பெருமையை சொல்லும் பொழுது ஜிதக்ரோதகா என்று. கோபம் ஒரு மனிதனுக்கு தேவையானதுதான். ஆனால் சில சமயத்தில் தேவையற்றது என்று நினைத்த பொழுது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்ளும் வலிமை இருக்க வேண்டும். கோபம் நம்மை ஆளக்கூடாது, நாம் கோபத்தின் வசப்படக்கூடாது. கோபத்தை நம் கட்டுக்குள் வைத்திருக்க கற்றிருக்க வேண்டும். அவர்தான் உண்மையான சந்நியாசி, அவர்தான் உண்மையான ஜிதேந்திரியர். இப்பொழுது யாதவ பிரகாஷர் தான் சந்நியாசியாக இருந்தால் கூட பொறாமை தீயில் பொசுங்கி போனார். இளையாழ்வாருடைய பெருமை வளர்ந்தது என்றால் தனக்கு ஏற்றம் இராது என்பதாக நினைத்த உள்ளம் விரும்பினார். எப்படியாவது இந்த இளையாழ்வாரை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்தார். இந்த இடங்களில் இளையாழ்வாருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டது என்றால் அதற்கு முழுக்க 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 தன் மீதுதான் பழி சுமத்தப்படும் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். எனவேதான் தன் உணர்ச்சிகளை எல்லாம் வெளியில் காண்பித்துக் கொள்ளாமல் உள்ளுக்குள்ளே பெரும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மேலாக பார்த்தால் தணல் மூடி நீர் பூத்தலாகத்தான் இருக்கிறது. முகத்தில் புன்னகை தவழ
சாந்த மூர்த்தியாக ஒரு நாள் பாடசாலையில் மாணாக்கர்களுக்கு கல்வி அந்த சமயத்தில் பயிற்றுவிக்கக்கூடிய சமயத்தில் மாணாக்கர்களை அழைத்து, பிள்ளைகள், உங்கள் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி. நாம் நம்முடைய பாடசாலை மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து வடதேசங்களுக்கு யாத்திரை செல்ல போகிறோம். காசி, பிரயாகை, அயோத்தியா, நைமிஷாரண்யம், பதரிகாசிரமம் என்று பல இடங்களுக்கு செல்ல போகிறோம். ஆங்காங்கு புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்ய போகிறோம். அங்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களிடத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப் போகிறேன். ஆகையால் நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னவுடன் மாணவர்கள் அத்தனை பேரும் உற்சாகப்பட்டார்கள். இளையாழ்வார், கோவிந்தர் உட்பட ஆனந்தமாக எத்தனை திவிதேசங்கள், ஆங்காங்கு எம்பெருமான்களை சேவிக்கலாமே, பல பெரியோர்களுடைய பழக்கம் நமக்கு உண்டாகுமே, அங்குள்ள மக்களுடைய நாகரிகத்தை உணரலாம், அவர்களுடையதான மேதாவிலாசத்தை கண்டு நாம் சந்தோஷத்தை அடையலாம். அது தவிர கல்வி பரிமாற்றம், கருத்து பரிமாற்றம் என்பதாக அங்குள்ள சுவடிகள், புஸ்தகங்களை எல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய ஞானம் விருத்தியாகும். அது தவிர புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி வருவது என்பது நம்முடைய புண்ணியத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியதுதானே என்று இளையாழ்வாரும் கோவிந்த பெருமாளும் ஆனந்தப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். எல்லோரும், சுவாமி நாங்கள் வருகிறோம், நாங்கள் வருகிறோம், கட்டாயம் எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஆனந்தத்துடன் சொல்ல, இளையாழ்வார் தன் யாதவ பிரகாசர் தன் எண்ணம் பலித்தது என்று இருமாப்பெய்தினார். அப்படி பாடசாலை மாணவர்கள் எல்லோரையும் திரட்டிக்கொண்டு இங்கிருந்து வடதேசத்திற்கு யாத்திரை செல்ல வேண்டியது என்பதாக தீர்மானிக்கப்பட்டது. குருகுலத்தில் எத்தனையோ மாணவர்கள் இருந்தாலும் யாதவ பிரகாசருக்கு அந்தரங்கர்களான ஒரு சில சீடர்கள் இருப்பார்கள் அல்லவா? குருவினுடைய குறிப்பறிந்து காரியங்களை செய்தால், குருவினுடைய கிருபைக்கு ஆனார்களேயானால் அவர்களுக்கு மேதாவிலாசம் இருக்கிறதோ இல்லையோ, குரு போதிக்கும் பாடங்களை தெரிந்து கொள்ளும் சாமர்த்தியம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் குருவினுடைய அருள் கிடைத்து விட்டது என்றால் அடுத்து 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 அவர்கள் உத்தீர்ணர்களாகி விடலாம். அதுபோன்று அந்த குருவினிடத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சில சிஷ்யர்களிடத்தில் மட்டும் யாதவ பிரகாசர் சொல்லி வைத்தார், பிள்ளைகள், இந்த யாத்திரையின் நோக்கத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அவர் கண்களில் குரோதம் கொப்பளித்தது. அந்த கண்களில் பயங்கரமானதொரு ரத்தம், சிகப்பு, ஏனென்றால் கொலைவிரி என்கிறார்கள் அல்லவா, அது போன்றதொரு கொலைவிரி அவர் கண்களில் தாண்டவமாடியது. பிள்ளைகள், இங்கிருந்து நாம் எவ்வளவு தொலைவு செல்ல முடியுமோ அவ்வளவு தொலைவு சென்று விடலாம். சரியான சமயத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். ஒருவரும் அறியாமல் ராமானுசனை நாம் தீர்த்து கட்டிவிட வேண்டும். இதில் யாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் சந்தேகம் துளியும் உண்டாக கூடாது என்று யாதவ பிரகாசர் சொல்ல, அவருடைய கபட நாடகத்தை அறியாமல், அவர் உள்ளத்தில் உறைந்திருக்கக்கூடிய அந்த தீய எண்ணத்தை அறியாமல் ராமானுஷர் தன் தம்பியான கோவிந்த பெருமாளுடன் யாத்திரைக்கு தயாரானார். ஐயோ, அந்த யாத்திரையில் என்ன நடந்திருக்கும்? இளையாழ்வாருடைய ஆபத்தில் இருந்து அவர் எப்படி விடுபட்டார்? நாமும் யாதவ பிரகாசர் அறியாமல் அவரை பின்தொடர்ந்தோமேயானால் இந்த இடத்தில் நமக்கு விடை கிடைக்கும். ஓர் முக்கிய அறிவிப்பு. வருடந்தோறும் பெங்களூரு மல்லேஸ்வரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் டிசம்பர் 25